அப்போ எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும். எங்களோட அந்த ஏரியா ஃபுல்லாமே பாலைவனம் தான். ஸோ ஒரு டெசர்ட் கேம்புக்கு நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம். அந்த நைட் கேம்ப் முடிஞ்ச காலையிலேயே என்னைய சுற்றி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்க எனக்கு ரொம்ப 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 ஆசை. சும்மா பக்கத்தில் தான் நான் போகிறோம், எதுக்கு இந்த ஷூவை வேற கஷ்டப்பட்டு மாட்டிக்கிட்டு, சும்மா சாதா செப்பலே போதும்னு அதை வேற ஏன்டா போடணும் அப்படின்னு எனக்குள்ளே சொல்லிக்கிட்டு செப்பலை போட்டுட்டு நடக்க ஆரம்பித்தேன். நான் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டேன். அந்த டெசர்ட்டில் அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்த போது ஏதோ ஒரு முள்ளு மாதிரி என்னோட காலில் பயங்கரமாக குத்துன மாதிரி தெரிஞ்சிச்சு. கீழே குனிஞ்சு பார்த்தப்ப தான் புரிஞ்சிச்சு, அடப்பாவி அது முள்ளு இல்லை, பயங்கரமான தேளுன்னு. அந்த வலி கொஞ்ச நேரத்திலேயே என்னோட கால் ஃபுல்லாக ஏற ஆரம்பிச்சிருச்சு. நான் கெட்டியா அமுங்கி பிடிச்சிட்டேன். அந்த கொடூரத்தனமான பெயின் என்னோட காலுக்கு மேலே போயிடவே கூடாது அப்படின்னு நான் கத்துனேன், எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் அதை கேட்டுட்டு வேகமாக ஓடி வந்தாங்க என்னை நோக்கி. மேட்ரு தெரிஞ்ச உடனே காரில் என்னை தூக்கி போட்டுட்டு டெசர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு என்னை வேகமாக கூட்டிகிட்டு போனாங்க. 2 மணி நேரம் ஆனனால பெயினை என்னால் தாங்கவே முடியல. கால் ஃபுல்லாக ஏறிடுச்சு, ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் நினச்சேன், ஒருவேளை நம்ம சுற்றுவோமா அப்படின்னு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அந்த டாக்டர் சொன்னார், ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு. அவர் மயக்க மருந்தெல்லாம் போட்டு என் காலை மரத்து போக வச்சு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பண்ணும்போது பெயின்லாம் என்னை விட்டு ரிலீஃப் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வந்து என் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னார், அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு. அப்பாடா அப்படின்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு. பட் நான் அதிலிருந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெரிய லெசனை என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, என் பேரண்ட்ஸ் அப்போயே சொன்னாங்க, டே ஒழுங்கா ஷூவை போட்டுட்டு போடா, எங்கேயுமே ஷூவை போட்டுட்டு போகாமல் போனால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு. நான் அதை தெரிஞ்சும் நான் அதை செய்யவே இல்லை. என் பேரண்ட்ஸ் என்கிட்ட சொன்னதை நான் கண்டுக்கிறவே இல்லை. நான் சோம்பேறித்தனமாக அலட்சியமாக ரொம்ப திமிரா இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அலட்சியமாக தான் இருந்தேன். அதுக்காக பனிஷ்மெண்ட்டையும் நான் வாங்கிக்கிட்டேன், அதுக்கான கான்சிக்வன்சஸையும் நான் பெற்றுக்கிட்டேன். ஆமாங்க, இதே போல் அலட்சியத்தனமாக சோம்பேறித்தனத்தினால நமக்கு இது கரெக்டுன்னு தெரிஞ்சும் அதை செய்யாமல் அப்படி தான் நான் தப்பு செய்வேன் அப்படின்னு சொல்லி தப்பு செஞ்சால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய பாதிப்பை உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் சரி, வேர்ல்ட்லி லைஃப்லையும் சரி கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இன்ன வரைக்கும் இதை தெரிஞ்சு இல்லை தெரியாமல் நான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மறுபடியும் சான்ஸை, ஒரு நல்ல வாழ்க்கையை, ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு ஒருத்தவர் இருக்கிறாரு. அவர் வேற யாரும் இல்லை, த கிரேட் டாக்டர் இயேசு கிறிஸ்து தான். நம்ம கடவுளுக்கு எதிராக சில நேரம் ஃபைட் பண்ணுறத நிறுத்தியே ஆகணுங்க. முழு மனசையும் அவர்கிட்ட கொடுங்க, எதையும் நீங்களா எடுத்துக்கிறாதீங்க. கண்டிப்பாக உங்களோட சோம்பேறித்தனத்தை, அப்புறமா அலட்சியமாக இருக்கிறத, திமிராக இருக்கிறத அவர் குணப்படுத்தி உங்களை நேர்மையான பாதையில், நீதியான பாதையில் வழி நடத்துவார். அவர் காட்டுற நேர்வழியில் நடக்கிறப்ப நம்மளால் சந்தோஷம் மிகுந்த ஒரு லைஃப்பை நம்மளால் வாழ முடியுங்க.